டுடே நம்ம மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இயற்கணிதம் தான் பார்க்க போறோம். இயற்கணிதத்தில் நம்ம இன்னைக்கு என்ன சம் எடுத்திருக்கோம் அப்படின்னா 7.83 இன்ட்டு 7.83. இந்த நம்பர் எப்படி இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப இதை மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும்? ரொம்ப பெருசா வரும். சேம் அதே மாதிரி அடுத்த இருக்க நம்பர் என்ன இருக்கு? 1.17, அதுவும் 2 டைம் இருக்கு. அப்ப இதை வச்சு நம்மளுக்கு அல்ஜிப்ரால என்ன ஃபார்முலா வருது அப்படின்னு பார்க்கணும். அப்ப a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் வருமா? அப்ப a மைனஸ் b இன்ட்டு a பிளஸ் b. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 7.83ல 1.17 கழிச்சா நம்மளுக்கு என்ன வரும்? கழிச்சு பாருங்க. 7.83 1.17. அப்ப நம்ம பாரோ வாங்கலாமா? இங்க 13, இங்க 7 ஆயிரும். 13ல 7 போச்சுன்னா 6, 7ல 1 போச்சுன்னா 6, மறுபடியும் 7ல 1 போச்சுன்னா 6. அப்ப இதை ரெண்டையும் கழிச்சா நம்மளுக்கு என்ன வருது? 6.6. அப்ப இது வந்து என்னது நம்மளுக்கு? a மைனஸ் பியா? அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணிடலாம்? இந்த ஃபார்முலால மேல இதுக்கு பதிலா விரிச்சு எழுதணும்னா a மைனஸ் பி இன்ட்டு a பிளஸ் பி டிவைடட் பை கீழே a மைனஸ் பி. அப்ப a மைனஸ் பி கேன்சல் ஆயிட்டுனா அப்ப இந்த ப்ராப்ளத்துக்கு ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு a ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டு நடுவுல மைனஸ் வந்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் a பிளஸ் பி ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிட வேண்டியது. அப்ப ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணுங்க. 3 7 10க்கு 0 மிச்சம் 1, 8 1 9, 9 1 10க்கு 0 மிச்சம் 1, 7 1 8 1 9. அப்ப இதற்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னது? 7.83 பிளஸ் 1.17 ரெண்டையும் கூட்டினா 9. ஆப்ஷன் டி. சேம் இதே டைப்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். அதற்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.